நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலத்துல சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா ஆயிட்டு இருக்க சாங் தான் பவளமல்லி. இதுல கயாடு மற்றும் சாய் அபிஷேக் ரெண்டு பேருமே இணைஞ்சு சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாங்க. இந்த சாங் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இப்போ இது சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. இந்த சாங்குக்கு எப்படி கயாடு ஓகே சொன்னாங்க அண்ட் இது மூலியமா அவங்க நிறைய விஷயங்களை அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்திய சினிமால வலம் வந்துட்டு இருக்க நடிகை தான் கயாடு. இவங்க தமிழ் சினிமாவை தாண்டி கன்னடா, தெலுங்கு, மலையாளம் போன்ற சினிமாலையும் நிறைய நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் கன்னடாவில் முல்டிக் அப்படின்ற படம் மூலியமா தான் அறிமுகமானாங்க. தமிழ் சினிமால டிராகன் அப்படின்ற படம் மூலியமா அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு மூலியமா அவங்களுக்கு தனியா ஃபேன் பேஜே அதிகமா இருந்தது அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாம கயாடு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்கிறதாவுமே இருந்துச்சு. இதை தொடர்ந்து டிராகன் படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய படங்கள் வந்தாலுமே அவங்களுடைய ட்ரெண்டிங்கான சாங் பவளமல்லி சாங் தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சாங்குக்கு அவங்க எப்படி சாய் அபிஷேக் அப்ரோச் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வேடிக்கையான விஷயம் அப்படின்றதையும் கயாடு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலளிச்ச கயாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்பவே தற்செயலா நடந்துச்சு, இது ரொம்பவே யதார்த்தமா நடந்துச்சு, நான் இப்படி வந்து சாய் அபிஷேக்கோட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை, இது ரொம்பவே தற்செயலா நடந்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாய் அபிஷேக் அப்படின்றவர் யாருன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றது மட்டும்தான் தெரியும், ஆனா அவர் இவ்வளவு ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றதையும் அவங்க பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அதிகாலையில ஒரு 2 o'clock வந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு சாய் அபிஷேக் கிட்ட இருந்து. சோ அப்படி வரும்போது இவர் யார் அப்படின்றதே எனக்கு தெரியாது, அவரோட நம்பர் கூட நான் சேவ் பண்ணி வைக்கல, நீங்க யாரு அப்படின்னு தான் நான் வந்து ரொம்ப கேட்டேன் அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாவுமே கயாடு வந்து பேசியிருக்காங்க. அதிகாலை ஒரு 2 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் இருக்கு, இந்த மாதிரி ஆல்பம் சாங் பண்ண போறோம் அப்படின்றத வந்து கேட்டப்ப கயாடோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க ரியாக்ஷன் மூலமாவே சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சோஷியல் மீடியால தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட அவங்க பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட கேட்கும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முடிவு பண்ணாங்களா. ஏன்னா சாய் அபிஷேக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் நடிக்கிறதுல விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். ஆனா சாய் அபிஷேக் தான் வந்துட்டு நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுனால தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பண்ணல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது எந்த மாதிரியான ஆல்பம் சாங்கா இருக்கும், லவ் சாங்கா இருக்குமா இல்ல லவ் ரொமான்டிக் சாங்கா இருக்குமா இல்ல பிரேக்கப் சாங்கா இருக்குமா, அந்த மாதிரிலாம் கயாடு கேட்ட கேள்விக்கு இது ஒரு கல்யாணம் சாங், ஒரு வைபான சாங், இதுல டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சாய் அபிஷேக் சொன்னும் போது இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னா கயாடு வந்து டான்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்களா. அண்ட் வைப் சாங்குக்குலாம் நான் செட் ஆவனான்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் சாய் அபிஷேக் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய கல்யாணத்துல இருக்கக்கூடிய வைபை வந்து நம்ம காட்டுற மாதிரி இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும், ஒரு கிராமத்து பெண் மாதிரி தான் நீங்க இதுல இருப்பீங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்து மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கயாடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கிராமத்து பாடல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு வைப் பாடல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சாய் அபிஷேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும், ஒரு கிராமத்து பெண் வந்து ஒரு கல்யாணத்துல எவ்வளவு வைபா இருப்பாங்க அப்படின்றத நீங்க வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அவங்கள வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்தா அவங்களும் இன்ட்ரெஸ்டடா எடுத்து பண்ணியிருக்கிறதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கயாடு பண்ண இந்த ஆல்பம் சாங்ல வந்து கொரியோகிராஃபரே கிடையாதான். என்னதான் கயாடுக்கு டான்ஸர் ஆட தெரியல அப்படின்னு சொன்னாலுமே கொரியோகிராஃபரே இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் நகைச்சுவையா பேசியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு யாரெல்லாம் பவளமல்லி சாங் ரீல்ஸா பண்ணி போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம யாரெல்லாம் கயாடு ஃபேனா இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.